அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நான் சகருக்கு என்ன குக் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 ரெசிபி சொல்லியிருப்பேன். இது 3 ரெசிபியுமே ஓகே ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி ரெசிபி தான். நல்லா வந்துச்சு. அதனால் நீங்கள் தைரியமாக வீடியோ பார்க்கலாம், ரெசிபியும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சரி, குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ட்ராயரை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த எறும்பு கூட்டமாக சுற்றுறானுங்க. இவனுங்களாம் எங்கேருந்து வரானுங்களோ தெரில, எல்லாத்துலேயும் ஏறிக்கிறானுங்க. இந்த ட்ராயர் ஃபுல்லாக எறும்பாக இருந்துச்சு. நான் வேறு ரேஷனில் வாங்கின சர்க்கரையை அப்படியே பையோடு கொண்டு சளிப்பாக இருக்குன்னு வச்சுட்டேன். அதில் தான் நிறையா வந்திருப்பானுங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒன்று கூட இல்லை. பயவில் எங்கே போய் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தா எல்லோரும் வெள்ளை ரவையில் போய் உட்காந்துருக்கானுங்க. பார்த்துக்குங்க. ரமலான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் ரமலானோட எண்டிங்க்கே நம்ம வந்துட்டோம். இன்ஷால்லா அடுத்த வருஷம் இதே மாதிரி எல்லா நோன்பும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தாலா உங்களுக்கு எனக்கு தரணும். அதேமாதிரி நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா தாலா உங்களுக்கு எனக்கு தரணும். இன்ஷால்லா நம்ம அல்லாவை நோக்கி ஒரு அடி வச்சோம் அப்படின்னோம்னா அல்லாஹ் 70 அடி நம்மளை நோக்கி ஓடி வருவானா. என்னோட அடியன் என்னை நினைவு கூறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம அல்லாவை அல்லாவுக்கு மிக நெருக்கமாக போகக்கூடிய பாக்கியத்தை அல்லா தாலா உங்களுக்கு எனக்கு தந்துடணும். அவனோட அருகாமையிலே நம்ம எப்பயுமே இருக்கணும், அவனுடைய பாதையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்துக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் கையோடு எடுத்து வைக்கும்போது இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம், இருந்தாலும் எனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு இல்லையா, அதனால் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு பண்ணுறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய இஸ்லாமிய ஆண்டு தோன்றின வரலாறு எல்லாருக்குமே தெரியும். ஹிஜ்ரி ஆண்டு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செய்த ஆண்டில் இருந்தால் ஹிஜ்ரி ஆண்டுன்னு தெரியும். ஆனால் இது யார் அமல்படுத்தினாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாருன்னு. இல்லைன்னா நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகேயா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் நிர்வாகம் செய்துட்டு இருந்தார். அவருடைய காலத்திலேயே இஸ்லாமியர்களுக்குன்னு ஆண்டுகள் எதுவுமே கிடையாது. வெறும் இந்த ஷாபான் மாதம், ரமலான் மாதம்னு மாதங்கள் தான் இருந்ததே தவிர இயர் இல்லை. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் வெளிநாட்டிலேருந்து ஒரு லெட்டர் ஒன்று வந்துச்சு. அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஷாபான் மாதம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போ அவருக்கு டவுட்டு, ஷாபான் மாதம் அப்படின்னா இந்த இயரா இல்லை லாஸ்ட் இயரா இல்லை நெக்ஸ்ட் இயரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட் வரும்பொழுது தான் அவருக்கு தோணுச்சு, நம்ம இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு ஆண்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்தார். அப்போ அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் பொழுது எல்லாரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் சொன்னாங்க. அதில் நம்ம அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் நம்மளுடைய இஸ்லாமியத்திலேயே மிகப்பெரிய நிகழ்வு அப்படின்னா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலேருந்து மதீனாவுக்கு வந்த அந்த ஹிஜ்ரத் செய்த நிகழ்வு தானே, அந்த ஆண்டுலேருந்து கணக்கிடலான்னு சொல்லிட்டு தான் அந்த ஆண்டுலேருந்து நமக்கு இஸ்லாமிய ஆண்டு தோன்றுச்சு. இது தோன்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான். சரியா? இந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. சரி, உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. பேசிக்கிட்டே க்ளீனிங்லாம் முடிஞ்சுது. க்ளீன் பண்ணதில் பெஸ்ட்டு என்னென்ன அப்படின்னா, ஒரு 2 ட்ராயரை க்ளீன் பண்ணி விட்டாச்சு, காலியாக வச்சாச்சு. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஏதாவது ஒன்று க்ளீன் பண்ணிட்டோம்னா அது ஒரு 2 நிமிஷம் அப்படி இப்படின்னு நல்லா பேன் பார்த்தா தான் மனசுக்கே ஒரு ஆறுதலாக இருக்குது. இது முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு குரான் ஓதிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் இந்த வெங்காயம் கட் பண்ணுறது, தக்காளி கட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் செய்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான், அதாவது ரொம்ப லேட்டாக தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, குஸ்கா உருளைக்கிழங்கு குருமா, அவ்வளோதான். இது இன்னும் பெரிய ரெசிபியா அப்படின்னு நினச்சிடாதீங்க, எனக்கு இதுவே பெரிய ரெசிபி தான். ஆனால் நல்லா வந்துச்சு. அதனால் நீங்கள் தைரியமாக பார்க்கலாம், ரெசிபி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மேரினேஷன் பண்ணிடலாம் சைடிஷ்க்கு. இது சோயா சங்க்ஸ் வச்சு பண்ணுறது. இதுக்கு பேர் என்ன அப்படி இப்படின்லாம் எனக்கு தெரியாது. இது என்னுடைய ஓன் ரெசிபி. இதுக்கு நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, ஒரு மசாலா, அதாவது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது கூடயே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். சிக்கன்லாம் 65 செய்யணும் அப்படின்னா இந்த மசாலா சேர்த்திக்குவேன். அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக கசூரி மெத்தி சேர்த்துக்கிங்க, ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு பேஸ்ட் மாதிரி. இது கூட ஆல்ரெடி இந்த சோயா சங்க்ஸை
சுடு தண்ணியில் போட்டு நல்லா வந்து ஊற வச்சுட்டு ஒரு 2 வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour அது வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் வந்து மசாலா வந்து பிடிச்சிருக்கும். அதனால் இதை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு அடுத்தது வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சீரக சம்பா அரிசி வந்து ஒரு 2.5 கப் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா 2 தண்ணியில் கழுவிட்டு 3ஆவது தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன். இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு ஹோல் கரம் மசாலா ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 5 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ரொம்பலாம் வதங்கக்கூடாது. இது லைட்டாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும். ஏன்னா வந்து நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா சாப்பாடு வந்து கலர் ஆயிடும். அந்த ஒயிட் கலரில் இருக்காது. அதனால் இதை எனக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்திட்டு அதை வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்திக்கிறேன். தயிர் சேர்த்துனா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சேர்த்திட்டு இதுவும் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை 2 சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். அதுவும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு வந்து தண்ணி அளவு பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப் தண்ணி வச்சோம்னா கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாதி தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட வந்து சேர்த்திக்கலாம். சும்மா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கலராக இருக்கும். அதுக்கோசரம் தான், வேறு எதுக்கு இல்லை. தக்காளி போடாமலும் நம்ம செய்யலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அரிசி வந்து ஏற்கனவே கழுவி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியும் அரிசியும் வந்து சரிசமமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து சாப்பாட்டை வந்து தம் போட்டுடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு தோசைக்கல் அடியில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை வச்சு நல்லா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். அடுத்த 15 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து சாப்பாடு வந்து ரெடியாக இருக்கும். குஸ்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே மூடி ஓரமாக வச்சிடலாம். அடுத்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு குருமா வந்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன். இது கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வரணும், அந்த அளவுக்கு வந்து வதக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நான் குஸ்கா செய்யும் பொழுது இந்த குருமாவும் சைட் பை சைட் செஞ்சுட்டேன். ஆனால் வந்து ரெண்டுமே வந்து ஒன்றா சொன்னால் கொலாப்ஸ் ஆகும் இல்லையா, அதனால் தனித்தனியாக வந்து சொல்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமேட்டுக்கு 1 டீஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி, இது கூடயே வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சும்மா கலருக்காக வந்து சேர்த்திருக்கேன். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 6-7 தக்காளி வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்திட்டு நல்லா வந்து தக்காளி வந்து வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆயிடணும், அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். இது நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்திக்கிட்டேன். இது மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். தக்காளி கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மேஷ் பண்ணுற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு தக்காளி வந்து வந்துருச்சு. இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, எல்லா குழம்புக்கும் வந்து தயிர் வந்து ஊற்றிக்கோ, இந்த மாதிரி வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, இறைச்சி குழம்பு மாதிரி வைக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் செய்ததே இல்லை, இன்றைக்கி தான் வந்து செய்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி எனக்கு ஒரே எங்கள் அம்மா ஞாபகமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு எங்கள் அம்மா வந்து வராங்க, அதனால தான். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 6-7 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து வேக வச்சு 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை இந்த மசாலாவில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு வதக்கிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு இது நல்லா வந்து செட் ஆகிருக்கும். இது கூட வந்து ஒரு அரை மூடி தேங்காய் மட்டும் நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சுடு தண்ணி வந்து ஊற்றிட்டு
ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இது கூடயே ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து சேர்த்திக்கிறேன். புதினா வந்து கண்டிப்பாக சேர்த்திக்கிங்க. குருமாவுக்கு வந்து அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னோம்னா சூப்பர் டேஸ்டியான உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குஸ்கா, ஒயிட் ரைஸு, அதே மாதிரி வந்து இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கே நல்லா வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து வரும். அடுத்து நம்ம சோயா சங்க்ஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அது இது கூட சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வந்து வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும், நல்லா ஃப்ரை ஆகணும். அந்தளவுக்கு இது வந்து நல்லா வதக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை அப்படியே இது கூட வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வந்து வச்சு குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வந்து வச்சு நல்லா பெரட்டிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இந்த சோயா சங்க்ஸ் மட்டும் ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சு வேக வைக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அது வந்து குக் ஆகி தான் இருக்கும் சுடுதண்ணியில் போட்டனால. அதனால் ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும். அது மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாமே. இது கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. குழந்தைங்க வந்து காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல காரமாக சாப்பிடுவீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி சூப்பராக வந்து குஸ்காவும் ரெடி, உருளைக்கிழங்கு குருமா ரெடி, சைடிஷ்க்கு வந்து சோயா சங்க்ஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. பரவாயில்ல ராபியா, நீ எல்லாம் ரொம்ப நல்லா சமைக்கிறியா அப்படின்னு என்னை நானே வந்து பாராட்டிக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு நிஜமாவே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். வேறு என்ன வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு ரெசிபி ஓகே அப்படின்னா வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இல்லை வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் அதுவும் வந்து சொல்லுங்கள். இன்ஷால்லா நம்ம வந்து அதை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.